காந்தா படம் எப்படி இருக்கு? காந்தா படம் ரொம்ப செம்மையா ஃபண்டாஸ்டிக் படங்க. நிச்சயம் ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்க்கலாம். துல்கர் சல்மான், சமுத்திரகனி சார், ஹீரோயின் பாக்யஸ்ரீ 3 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ராணா சாரும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பட் அதை வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் அவர் வருவார். கதை, திரைக்கதை பெஸ்ட். அந்த ஹீரோ ஆஃப் த பிளாட் சொன்னா இவங்க 3 பேர் நடிச்சா கூட அதான் ஹைலைட் ஆஃப் த மூவி. இந்த போஸ்ட் ஸ்டில் எல்லாம் பார்க்கும்போது 1960 70களில் உள்ள ஸ்டில் எல்லாம் நமக்கு மைண்ட்ல ஏறுது. அதை பத்தி நீங்க உங்க கருத்து என்ன? அந்த ஸ்டில் மட்டும் அந்த ஸ்டில்ல எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு இன்னும் நல்ல சர்ப்ரைசஸ் இருக்கு. துல்கர் சல்மான் வந்து ஸ்டேல நிக்கும் போது எனக்கு வந்து அந்த ராதா ஆமா எஸ் 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 அந்த மைண்ட் செட் ஏறுது. அண்ட் அந்த ஒரு மிரர் சீன் ஒன்னு பண்ணிருப்பார். அதுக்கு மேல பண்ணிருப்பார். அது நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலேயே அந்த சீன் இருக்கு. ரொம்ப நல்லா அங்க ஆடியன்ஸ்ல கிளாப் பண்ணாங்க. அதே மாதிரி கடைசியிலயே அதை கனெக்ட் பண்ணாங்க. கதை ரொம்ப அவங்க நடிப்பை கூட ஜாஸ்தி. அந்த கதை இவங்க 3 பேரும் சிறந்த நடிகர். ஆனா இங்க 3ல யார் நிஜமாவே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கிற மாதிரி டைரக்டர் நம்மள ஒரு கேள்வி கேட்பாரு. கடைசி சீன் வரைக்கும் நம்மளுக்கு யார் நடிச்சாங்கிறத நம்ம யோசிக்கிற மாதிரி அவங்க வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்ல கதை. இந்த 3 பேர்ல யார் மேடம் சூப்பரா பண்ணிருக்காங்க? சமுத்திரகனி, ராணா, ஆனஸ்டா சொன்னா 3 பேருமே பண்ணி நம்மளுக்கு ரொம்ப ஆசை யாரும் ஒருத்தர் சொல்லணும்னு. கண்டிப்பா. ஆனா அவங்க 3 பேரும் அப்பதான் நம்மளுக்கு அந்த ஸ்டைல் ஒருத்தர் எவ்வளவு அழகா நடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. இவருக்கு வந்து கம்மி டயலாக், அவருக்கு வந்து டயலாக், துல்கர் சருக்கு டயலாக் இருந்தா கூட அந்த ஒரு சிரிப்பு அதுலயே அவர் வந்து இது பண்ணி நடிச்சு காமிச்சிடுறாரு. ஹீரோயின் வந்து கண்ணுலயே நடிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஒரு ஏக்கமா இருக்கட்டும், ஒரு வருத்தமா இருக்கட்டும், ஒரு சிரிப்பா இருக்கட்டும், ஒரு இன்பமா இருக்கட்டும், நடுவில் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி வேற அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பயம் இது பண்றது விட ஹீரோயின் சான்ஸே இல்லை. சர்ப்ரைஸ் வந்து ஹீரோயின் தான். அவங்க இவ்வளவு நல்லா நடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா நடிச்சாங்க. சமுத்திரகனி சூப்பரா கலக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரோட கேரக்டர் வந்து சமுத்திரகனி இந்த மாதிரி படம் அவர் நிறைய நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஆனா இதுல வந்து ஒரு சான்ஸே இல்ல. அவருக்கும் ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. கதையில அவருக்கு டேலண்ட நல்லா ரெகக்னைஸ் பண்ணி ஒரு கதை கொடுத்தாரு. இது மக்களுக்கு வந்து நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி நீங்க யாரும் அதை கேட்கல, நான் சொல்லணும்னு. அந்த கதையில வந்து ஒரு அருமையான மெசேஜ் கடைசியில சொல்லுவாங்க. அந்த ஒரு படம்னா என்ன, அந்த படம்ல என்ன மெசேஜ் நம்ம சொல்றோம், அந்த இதெல்லாம் சமுத்திரகனி சொன்ன உடனே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஆனஸ்டா ரொம்ப நல்ல மெசேஜ். அதை எடுத்த விதமும் ரொம்ப அழகா இருக்கு. வந்து எல்லா இயக்குனர் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து மக்களுக்கு நல்ல மெசேஜ் சொல்ல மாட்டாங்க. ஆமா, இதுல வந்து அந்த கதையும் அழகா சொல்லி அதுல ஒரு மெசேஜும் அழகா அந்த கடைசியில கொண்டு வந்தாரு பாருங்க. அது வந்து சான்ஸே இல்லை. நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். ஏன்னா அவரை தான் நாம சொல்லலாம். ஏன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் தி டீம். இந்த சினிமாட்டோகிராஃபி, லொகேஷன்ல இருந்து எல்லாம் உயிரை கொடுத்து ஒன்னொன்னும் அழகா செதுச்சிருக்காரு. மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு கதைக்கு ஏத்தாப்புல இருந்தது. அதை ஹைலைட் பண்ற மாதிரி இல்லாம கதைக்கு ஏத்தாப்புல பிஜிஎம் அண்ட் ஒரு பாட்டு அந்த மாதிரி கதை